உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மேல பெரிய மதிப்பு வச்சிருக்க. ஆனா எனக்கு உங்க மேல எந்த மரியாதையும் இல்லை சார். என் அழகரையா காலில் விழ வைக்கிறீங்க, உங்களை நான் அழகர் காலில் விழ வைக்கிறேன். அப்படி நான் உங்களை விழ வைக்கல, நான் அழகர் ஃப்ரெண்ட் ஆதி இல்லை. என்னாச்சு இந்த தம்பிக்கு? இப்படி எல்லாம் பேசிட்டு போயிட்டு இருக்கியா? தம்பி தம்பி ஆதி தம்பி கொஞ்சம் நில்லுங்க. என்ன ஆதி தம்பி, உள்ள என் பொண்ணு முன்னாடி இப்படி எல்லாம் பேசிட்டு வந்துட்டீங்க? மனசுக்கு எம்பிட்டு கஷ்டமா இருக்கு. இப்போ நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்கன்ட்டு உள்ள பேசி போட்டு வந்து போட்டீங்க. நான் உங்களை என்னெல்லாம் பண்ணுவேன்ட்டு தெரிஞ்சுக்காம போக கூடாதுல்ல. ஏன்டா டேய், என் ஊருக்குள்ளேயே வந்து புட்டு என் வீட்டுக்கு எதிரிலேயே இருந்துக்கிட்டு என்ன காலி பண்ணிட்டு போவேன்னு மிரட்டிட்டு இருக்க. ஏலே, நான் யாருன்னு தெரியுமாடா உனக்கு? ஆண்டாளுக்கு அப்பனா மட்டும் தானே பார்த்துருக்க, என்னை எதிரியா பார்த்தது இல்லைல்ல. இன்னையிலிருந்து பாப்படி மாப்பிள. தர்மலிங்கம் சார், உள்ளேயாவது ஆண்டாள் இருந்ததுனால கொஞ்சம் டீசெண்டா பேசினேன். இங்க யாரும் இல்லை சார். ஆதிக்குள்ளே ஒரு லோக்கல் வெர்ஷன் இருக்கு, அவன் வேற மாதிரி சார். யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டான். ஏப்பா தம்பி, தர்மலிங்கம் அதை விட மோசமானவன். அன்னைக்கு ஸ்வேதாவை வர வச்சு உங்களுக்குள்ள சண்டை வந்தப்ப இந்த பாரதி புள்ளிய நடிச்சு வருத்தப்பட்டேன். ஆனா இப்ப முடிவு பண்ணி போட்டேன், இனி இதுக்கு மேல உன்னையும் பொண்டாட்டியையும் சேது வாழ விட மாட்டேன். உன் கூட்டாளிய எப்படி என் பொண்ணுகிட்ட இருந்து பிரிச்சு சுத்த விட்டுட்டு இருக்கணும், அதே மாதிரி உன்னையும் கத்திக்கிட்டே சுத்த விட்டு போடுவேன். அந்த அழகரை விட நீ தாண்டா எனக்கு எதிரி. உன்னை காலி பண்றதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் நானு. சார், இந்த மாதிரி கொசு காக்காலாம் நான் நிறைய பார்த்துட்டேன் சார். தம்பி, இந்த கொசு காக்கா அதையெல்லாம் பார்த்துருப்ப நீயே. யானையை பார்த்துருக்க மாட்டியா? அந்த யானைக்கு மதம் பிடிச்சா என்ன ஆகும்னு தெரியாதுல்ல உனக்கு? சார், இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல. நடந்த எல்லா தப்புக்கும் நீங்க தான் காரணம்னு சொல்லிட்டு ஆண்டாளையும் அழகரையும் வாழ விடுங்க சார். நான் இங்க இருந்து கிளம்பி போயிட்டே இருக்கேன். தம்பி, நீ அப்படி சீக்கிரமாவெல்லாம் இந்த ஊரை விட்டு போக கூடாது. ஏய், உன்னை நான் இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கலடா. இரு தம்பி, இனி ஒவ்வொரு அடியா அடிக்க ஆரம்பிக்கிறேன். நீயும் உன் உடம்பு எப்படிதான் தாங்கும்னு 1 2 3ன்னு எண்ணி பாரு. தாங்கவே முடியலன்னு தோணும் போது இந்த ஊரை விட்டு ஓடணும். அதுவும் சும்மா ஓடக்கூடாது. ஏன்டா தர்மலிங்கத்தை பகைச்சுக்கிட்டோம்ட்டு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு என்ன விட்டுருங்க ஐயா அப்படின்ட்டு கதறிட்டு ஓடணும். புரியுதா? சும்மா காமெடி பண்ணிட்டு கோவத்தில் ஏதாவது பண்ணிட போறேன். உள்ள போ. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.